வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வலைதளத்தில் ஒரு குமரிமதி இருப்பாங்க. குமரிமதி யாருன்னு கேட்டால், நேற்று ஒரு அம்மையார் என்னை பற்றி கிழவன் சார் கிழவன் சார் கிழவன் சார்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கிழவன் சார் எடுத்து கொடுத்ததாருன்னு கேட்டால், சங்கீதா சாயின் 666 ஒரு சேனல் வச்சுருக்குது. அது ஒரு குமரிமதி. அந்த குமரிமதி தான் என்னைவே கிழவன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த குமரிமதியை நான் நாளைக்கு வீடியோவில் பேசுகிறேன். அந்த குமரிமதியோட போட்டால் நீங்களே போய் பாருங்கள். பயங்கரமான குமரிமதி. அது ஒரு குமரிமதி, இவங்க ஒரு குமரிமதி. ஏன் இந்த வேடை நான் யூஸ் பண்ணுறேன்னா, என்ன கெல்ட்டு பை சார் கிழவன் சார் கிழவன் சார் அப்படிங்கிறாங்க. அந்த சங்கீத சாய் என்னை பார்த்துருப்பாங்களாட்டுக்குது, எங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பாங்களாட்டுக்குது. அதான் கிழவன்ங்கிறது. அந்த சங்கீத சாய் பயங்கரமான குமரிமதி. சரி, அந்த அம்மையார் பற்றி அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அம்மையார் பற்றி பேசலாம். இந்த அம்மையார் என்ன பண்ணிட்டுருக்குன்னா, என்னை பார்த்து காப்பி அடிச்சிருக்கிறாங்க. நான் தான் இயற்கை காட்சி, இந்த மிருகம் இதெல்லாம் வச்சு வீடியோ போடுவேன். அதே காப்பியை இந்த அம்மா அடிச்சிருக்குது. இந்த அம்மாவுக்கு சுய சிந்தனை எதுவுமே கிடையாது, எப்பவுமே கிடையாதுன்னு வச்சுங்க. இந்த அம்மா மாமியார் வீட்டில் இல்லை கிடையாது. ஒரு நல்ல மருமகள் என்ன பண்ணுவாங்க, மாமியார் வீட்டில் உட்காந்துட்டு பணிவிடை செய்வாங்க. அதை விட்டு போட்டு அம்மா வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு, பருப்பு ரசம், கொள்ளு ரசம், கறி எடுக்கிறது எங்கள் வீட்டில் மட்டும்தான் இருக்குது. அதை பற்றி வீடியோ போடும்போது நம்ம விமர்சனம் பண்ணும்போது, எங்களை பற்றி எதுக்கு பேசுகிற, எங்களுக்கு வருமானம் குறையிலோ, நீ பேசுகிறனால நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டாங்க. அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் சொல்லியிருப்பாங்களாட்டுக்குது, நீங்கள் வீடியோ போடுறனால இவன் அதை வச்சு சம்பாதிக்கிறான்னு அப்படிங்கிறேன். நான் தான் திருப்பி சொல்லியாச்சு. முன்ன பின்ன ஃப்ளைட்டு போனால் அவங்களுக்கெல்லாம் தெரியும். நான் ஃப்ளைட்லேயும் போயிருக்கிறேன், கப்பல்லையும் போயிருக்கிறேன், ட்ரெயின்லேயும் போயிருக்கிறேன். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யூடியூப் வச்சு வருமானத்தில் போயிருக்கிறாங்க அப்படின்னா. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, யூடியூப்பில் யாருக்கு வருமானங்கிறது நீங்கள் சர்வே பண்ணி பாருங்கள், சர்ச்சை பண்ணி பாருங்கள். இந்த அம்மா உட்காந்துட்டு அளந்து கட்டிகிட்டு இருக்குது. யூடியூப்பில் ஒருத்தர் பொறுத்து தவறாக பேசினா தண்டனை இருக்குது, எந்த மூளைக்கு போனாலும் தண்டனை இருக்குது. அந்த அம்மாவுக்கு சுய சிந்தனை எதுவுமே கிடையாதாட்டுருக்குது. கீழே லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். யாராவது யூடியூப்பில் என்னென்ன வல்கராக பேசிக்கிற லிங்க் கொடுக்குற. அப்புறம் இந்த அம்மா பேசினது புனிதமான வார்த்தையான்னு கேட்டால், ரொம்ப புனிதமான வார்த்தை தாங்க. 4 வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு வீடியோவில் டைட்டில் அந்த பொம்பளை பொறுக்கியை பற்றி பேசாத அப்படின்ட்டு வீடியோ. அது ரொம்ப புனிதமான வார்த்தை. ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, அடுத்தவங்கள பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நாம் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் எந்த மாதிரி பேசிக்கிறே யோசிக்கணும். நாமளே இன்னொருத்தர் அநாகரிகமாக பேசிட்டு வாய்ஸ் அவடால் வேறு. அப்புறம் கெல்ட்டு பையன் சாருங்க. இவங்க வீட்டில் எல்லாருமே குமரங்க தான். இவங்க பெரியப்பா ஒருத்தர் காட்டுவார், அவர் ரொம்ப குமரனாக தான் இருக்கிறாரு. அப்புறம் வீட்டில் தந்தையாக இருக்கிறாரு, அவரும் ரொம்ப குமரனாக தான் இருக்க பிறகு. ஏன் இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன்னா, என்னை பற்றி பேசும்போது திருப்பி பதிலடி கொடுக்கணும். அதை விட்டு போட்டு அந்த அம்மா அந்த சங்கீத சாய் நீங்களும் கிழிச்சு விடுங்கன்னு, அவங்க கிழிக்கட்டும். அவங்கள நான் பேப்பர் மாதிரி நான் கிழிக்கிறேன். அதை பார்த்து பயந்து ஓடுற ஆள் நான் கிடையாது. கண்டிப்பாக பேசுவேன். நீங்கள் எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்டே ஆதாரமாக இருக்கும் இல்லை. இப்போ கோர்ட்டில் ஏமா என்னம்மா தரக்குறைவாக பேசினேன் அப்படின்னா, நான் வீடியோ காட்டும்போது ஏம்மா மானம் கட்டவனை பொம்பளை பொறிய அப்படி இப்படின்னு பேசும்போது, ஏம்மா இதாம்மா தரக்குறைவான வார்த்தை, நான் பேசுனது இங்கே தரக்குறைவாக நான் அம்மையார் தான் சொல்கிறேன். சோற்றுமதின்னு சொல்லும்போது கறி சும்மா நீங்கள் சாப்பிட்டே வீடியோ போட்டுருந்தீங்கன்னா, அப்போ டைட்டில் அப்படி தாங்க வைக்க தோணும். இப்போ டைட்டில் இப்போது உங்கள் வீட்டில் நடக்கிறத உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அவங்க இப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா பேசத்தாங்க செய்வாங்க. அப்போ இல்லைன்னா பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லுவாங்க. அதை விட்டு போட்டு தண்டனைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா என்ன நினச்சிருக்குன்னா, இவங்க வீடியோ போட்டால் சூப்பருங்க, அப்படி தாங்க போடணுங்க, நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ன்றேங்க. ஆனால் எங்களை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னா அது என்ற கட்ட நடக்காது. கண்டிப்பாக பேசுவேன், பேசத்தான் செய்வேன். அந்த சங்கீத சாய் சேனலில் ரிவ்யூ கொடுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அந்த அம்மையார் நம்மளை கிழவன் எடுத்து கொடுத்துக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா நாகரிகம் பாருங்க, லொக்குன்ட்டு இருமிட்டு போய் சேர்ந்துறாத, அதையும் பார்க்குறாங்க பாருங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்க பாருங்க, அதுலேயும் கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்க, அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்க பாருங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா குமரியாக இருக்கிறது கேட்டால் அது நீங்கள் தான் சொல்லுவாங்க. இந்த அம்மாவோட வீடியோவெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், பயங்கரமான குமரி. இந்த குமரியோட இதே நம்ம நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. மொத்தத்தில் இவங்க வீட்டில் எல்லாமே குமரனாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு நாள் கிழவனாக இருக்கவங்க கிளவியாகலாம்.
எல்லாருமே குமரனாக இருக்க முடியாது. அது இந்த அம்மாவுக்கு தெரியுதான்னு கேட்டால் வலைதளத்தில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று பேசணும். இப்போ 2 நாளாக மூஞ்சி காட்டிட்டு வீடியோ போட மாட்டேங்குது. என்ன காரணம்னா இவங்க குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலில் டீச்சரோ வாதியாரோ இந்த வீடியோ பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களாட்டுக்குது. கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா பக்கத்தில் இருந்தீங்கன்னா கொண்டே காட்டுங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இவங்க குழந்தை படிக்கிற ஸ்கூலில் டீச்சர் வாதியார் பார்த்துட்டு அவங்க வந்து பாராட்டுவாங்க. எதுக்காக பாராட்டுவாங்கன்னா வலைத்தளத்துக்கு உட்காந்துட்டு மானங்கட்டோன்னே என்னடா ஜென்மம் மனித கழிவுகள் திருப்பி சொல்லுது மனித கழிவுகள். இது வந்து தூயமான வார்த்தை, தரமில்லாத வார்த்தை இல்லைல்ல, தரக்கட்ட வார்த்தையாட்டுக்குது இல்லையாட்டுக்குது, தூயமான வார்த்தை. அதாவது தரக்குறைவாக பேசக்கூடாது. இந்த அம்மா 2 நாள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த அம்மா பேசுகிறது மனித கழிவுகள்னு சொல்லுது. அதையும் பார்க்குறாங்க பாருங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட இருப்பாங்கன்னா கேட்டால் அது நீங்களே யோசிச்சுங்க. மொத்தத்தில் இந்த அம்மாவுக்கு நாகரிகங்கிறது தெரியவே தெரியாது. நானும் ஒரு 1000 ஃபேமிலி யூடியூபர் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த மாதிரி வாய் அடிச்சுட்டு இந்த மாதிரி தரமில்லாத வார்த்தை பேசினது எந்த யூடியூபரும் நான் கிடையாது. என்ன காரணம்னா மாமியார் வீட்டில் இல்லைங்க, அம்மா வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக வீடியோ எடுத்து சம்பாதிச்சிட்டு இருக்குது. மாமியார் வீட்டிலே பனிச்சு அடைவாங்களான்னு கேட்டால் ஒரு டூர் மாதிரி போவாங்க. அதாவது போய் நான் மாமியார் வீட்டுக்கு வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சமைச்சிட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது தான் வீடியோ போடுவாங்க. அங்கேயும் வேலை செஞ்சுட்ருக்காத மாதிரி தான் மாமியார் தான் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. பொதுவாக ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா மாமியார் வீட்டில் தாங்க பணிவிடை செய்வாங்க. ஆனால் இங்கே தலைகீழாக நடக்குது. என்ன காரணம்னா பெண்கள் ராஜ்யம் தான் நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த அம்மா நேற்று என்னை கிழவன் சார்னு சொல்லியிருக்குது. அதனால்தான் இந்த வேர்டை யூஸ் பண்ண இது பேச வேண்டியதாச்சு. மொத்தத்தில் நாங்களும் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறோம். எல்லா இடத்துக்கும் யார் வேணாமே போகலாமே. ஆனால் இலவச வருமானத்தில் போகக்கூடாது. நான் வந்து யூடியூப்பு என்டர்டெயின்மெண்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. விட்டா நான் வந்து வீடு கட்டினதுமே யூடியூப்பில் தான், காரு வாங்கினதுமே யூடியூப்பில் தான். அதாவது 27 lakhsக்கு பதிலாக 27 கோடின்னு சொல்லியிருப்பேன். 27 கோடி எல்லாம் கிடையாது, 27 லட்சம் தான். மொத்தத்தில் இனோவாங்கிறது என்னென்ன உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. கிறிஸ்டா யூனோவாவில் பல ரக யூனோவா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியல. யூடியூப்பில் இலவச வருமானம் பார்க்குற அளவுக்கு தெரியாது. மொத்தத்தில் இந்த அம்மா யார் அங்கே உட்காந்துட்டு கிழவன் சார்ங்கிறாங்க. இந்த அம்மா பயங்கரமான குமரிமதி. 1000 வருஷத்துக்கு குமரிமதியாகவே இருந்துட்டு போகட்டும். நான் கிழவனாகவே இருந்துட்டு போட்டேன். அதாவது கொஞ்சம் நாலேஜ் இருக்கவங்க கூட பேசலாம். நாலேஜ் இல்லாத பர்சனை கூட ஆமாம் பேச முடியாது. மொத்தத்தில் இந்த அம்மாவுக்கு பாய் வந்து பாராசூட் அளவுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எங்கே வேணால் போய் புகார் அளிக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. அதை சட்டப்படி நான் சந்திப்பேன். மொத்தத்தில் இவங்க வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்குது, நாமளும் போய் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஓகே, மொத்தத்தில் இந்த குமரிமதி பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாளைக்கு பல சாப்பாடு வீடியோலாம் வரும், அதை பார்த்துட்டு மறுபடியும் ரிவ்யூ கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.